இன்னைக்கு நம்ம காலேஜில கல்ச்சுரல் ஈவெண்ட் தான் நடக்க போகுது. ஸோ, அதுக்கு தான் நான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். ஸோ, பார்த்தீங்கன்னா 5:00 ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். டைம் சரியா தெரியல. ஸோ, நான் இங்கேருந்து டைம் இப்போ தான் 1:00 என்னமோ ஆகுது. ஸோ, அதனால குளிக்க இன்னும் ஃப்ரெஷ்அப் ஆகல. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கல்ச்சுரல் ஈவெண்ட் என்னென்ன மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன். குயிக்கா ஒரு டிரான்சாக்ஷன் பார்த்துட்டு வந்துடுறீங்களா? கைஸ் கிளம்பியாச்சு. ஸோ, டைம் ஆயிடுச்சு. ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ, இப்போ நான் அவசர அவசரமாக கிளம்பிட்டு இருக்கேன். ஸோ, போகிற வழில உங்களுக்கு என்னென்ன நடக்குன்னு காமிக்கிறேன். என்னடா காலேஜ் பஸ்ஸில் போகாமல் வேறு ஏதோ பஸ்ஸில் கவர்மெண்ட் பஸ் டிக்கெட் காமிக்கேன்னு நினச்சிடாதீங்க. வேறு ஒன்றும் இல்லை, காலையிலே காலேஜ் உண்டு. நான் காலையிலே காலேஜ் போகாமல் மத்தியானம் போல் கிளம்பி பொறுமையாக போய்க்கலாமான்னு சொல்லி மத்தியானம் போல் கிளம்புனாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு காம்படிஷன் ஜெயிச்சிருந்தோம். ஸோ, அதுக்கான வீடியோஸ் எல்லாம் நான் நேற்றே போட்டிருப்பேன். அது நாங்கள் இப்படி ஜெயிச்சோம் என்னெல்லாம் ஜெயிச்சோன்னு சொல்லி நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். அதே போல் ஓவரால் ட்ராஃபி நாங்கள் ஜெயிச்சிட்டோம். ஸோ, அப்படியே பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல் ஈவெண்ட் ஆரம்பிச்சிச்சு. அப்படியே ஆரம்பிச்சோன்னே அப்படியே நாங்கள் கொஞ்சம் நேரம் ப்ரேயர் ஆரம்பிச்சு அப்போ சீஃப் கெஸ்ட் வந்துட்டாங்க. ஐஏஎஸ் ஐயா வந்திருந்தாங்க. அதே போல் அவங்களாம் கேண்டில் ஏற்றி அவங்களாம் இது பண்ணதுக்கப்புறம் அப்படியே ஆரம்பிச்சுங்க ப்ரோக்ராம். அப்புறம் தான் ஆரம்பிச்சு அதுக்குள்ளே நாங்கள் ட்ராஃபிலாம் வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக டான்ஸு எல்லாம் செம வைப்பு பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாருமே. வேறு லெவலில் நேற்று ப்ரோக்ராம் போச்சு. நேற்றுலாம் சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லோரும். ஸோ, மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.